தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு என்ன ஆச்சு? அப்போலோல ஏன் அவர் இருந்தாரு? அவருக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் குடுத்தாங்க? இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது, அவசியம் இல்லாதது. வியூஸுக்காக கூட நான் அத பத்திலாம் பேச விரும்பல. பிகாஸ் ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அவருக்கு உடம்பு முடியாம போயிருக்கு. அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய பெர்சனல் இஷ்யூ. ஓகேங்களா? அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. சோ அது அவருடைய ஃபேமிலி பார்த்துக்கும். அது ஒரு ஃபேமிலியோட இஷ்யூவா இருக்கும். அண்ட் ஆல்சோ அவரு தமிழகத்தினுடைய முதலமைச்சரா இருக்காரு. ஒரு கட்சியின் தலைவரா இருக்காரு. சோ அது அவங்களுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி இஷ்யூ. அது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துப்பாங்க. நாம அத பத்தியெல்லாம் பேசுறதுனால என்ன ஆகப் போகுது? ஒண்ணும் கிடையாது. எப்படி இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள் அங்க நடந்திருக்கு அப்படிங்கிற உண்மையான தகவல்கள் வெளிய வரப்போகுதா? கண்டிப்பா வராது. எனக்கு அவங்க சொன்னாங்க, எனக்கு இவங்க சொன்னாங்க, எனக்கு அங்க இருக்கக்கூடிய இன்டர்னல் சோர்ஸ்ல இருந்து இது மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்ற மாரி நெறைய பேரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தத பத்தி பேசுவாங்க. அத பத்திலாம் பேசுறதுனால எனக்கு பெர்சனலா எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால நான் அத பத்திலாம் பேச விரும்பல. அவங்க பேசுறதெல்லாம் உண்மையா, பொய்யா அது எல்லாத்தையுமே தாண்டி அத பத்தி பேசுறதுனால என்ன ஆகப்போகுது? சொல்லுங்க. என்ன ஆகப்போகுது? என்னதான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்தாலும், நீங்க ஒரு சில போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து லுங்கி கட்டிக்கிட்டு அரசாங்க வேலைகள பார்க்குற மாரியும், பல டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்துகள் போடுற மாரியும், ஆன்லைன் கிளாஸஸ் மாரி ஆன்லைன் மீட்டிங்க அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் பண்ற மாரியும். ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சொன்னதா செய்திகள் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. டாக்டர் என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. நான் அத கன்டினியூஸா பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாரு. சரி பண்ணுங்க. 4 1/2 வருஷமா என்ன மாரியான வேலைகள பண்ணீங்களோ, அதையே தான் அங்க இருக்கும் பொழுதும் பண்ண போறீங்க. நல்லா பண்ணுங்க. நாம இப்போ பார்க்க போறது என்னன்னா, நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு. அவர எத்தன மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஹைலைட்டே. நாம அதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து சாயங்காலம் 6:15க்கு டிஸ்சார்ஜ் ஆகி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீடு திரும்பி இருக்காரு. பொதுவா எல்லா ஹாஸ்பிட்டல்லயுமே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேல எந்த ஒரு பேஷண்ட்டையுமே டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்க. சாயங்காலம் 4 மணி ஆனாலே போதும் அவங்க நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுங்க அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய விவகாரத்துல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவரு 6:15க்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்காரு. ஏன் புதுசா முதல்வர் ஸ்டாலினுக்கு மட்டும் இது மாதிரி பண்றாங்க? என்ன நடந்திருக்கும்? இதுக்கான காரணம் என்ன? அப்படின்றதெல்லாம் பார்க்கும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு தான் ராகு காலமே முடியுது. அதனால தான் 6:15க்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்காரு. பகுத்தறிவு குறித்து வாய் கிழிய கிழிய பேசக்கூடிய திராவிட கோஷ்டிகள் இது பத்தி யாராச்சும் வாயை திறந்து பேசினாங்களா? ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராகு காலத்துல டிஸ்சார்ஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை இவங்கள யாராச்சும் கேட்டாங்களா? திக தலைவர் ஓசிஸ் ஒரு வீரமணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இதெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமா இந்துக்களுடைய நம்பிக்கைகளுக்குரிய விஷயங்கள் ஏதாச்சும் நடக்கும்பொழுது அந்த நேரத்துல இவர் என்ன பண்ணுவாரு, நடு ரோட்ல இந்த சாமியானெல்லாம் போட்டு சேரு டேபிள் எல்லாம் போட்டு ரோட்ல உட்கார்ந்து சாப்பிடுவாரு. சூரிய கிரகணத்துல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவரு ரோட்ல உட்கார்ந்து சாப்பிடுவாரு. ஏன் இது மாதிரிலாம் பண்றீங்கன்னு நம்ம கேட்டோம்னா, பகுத்தறிவுன்னு சொல்லி ஒரு காமெடிய வேற செய்வாரு. அந்த ஆளு இப்ப எங்க போனாரு? ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் ராகு காலத்துல டிஸ்சார்ஜ் ஆகக்கூடாது? அது மாதிரி ஆனா அவருக்கு என்ன ஆக போகுது? அப்படின்ற மாதிரியான கேள்விய ஓசிஸ் ஒரு வீரமணி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நோக்கி கேட்டாரா? இல்லையே, கேட்கலையே. பாலஸ்தீன் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக இங்க இவர் உட்கார்ந்துகிட்டு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு 1.5 பக்கத்துக்கு கோழி கிறுக்கிற மாதிரி கண்டதையும் கிறுக்கி தள்ளுவாரு. ஆனா அவரு இந்த விவகாரத்தை குறித்து ஏதாச்சும் பேசினாரா? ஏதாச்சும் கிறுக்குனாரா? இல்ல. ஒண்ணுமே இல்ல. சரி அவர விடுங்க. அவர் ஒரு பக்கம் கடக்கட்டும். நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பகுத்தறிவு குறித்து என்னென்னலாம் பேசியிருக்காரு. ஏன் ரீசென்ட்டா கூட ஏதோ ஒரு எஜுகேஷன் நிகழ்ச்சி நெனைக்கிறேன். அந்த பாட புத்தகங்கள் குறித்தோ, ஏதோ பள்ளி, கல்லூரி நிகழ்ச்சியிலயோ பார்த்தீங்கன்னா, அவரு பகுத்தறிவு குறித்து ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்கள பள்ளிகளிலும், கல்லூரிகளிலும் இருக்கக்கூடாது. நான் அத அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற மாரி வீராவேசமாலாம் பேசியிருந்தாரு. ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரு டிஸ்சார்ஜ் ஆகி வெளிய வரும்பொழுது, இவங்க மூட நம்பிக்கைகளா சொல்லக்கூடிய இந்த ராகு காலம், யமகண்டம், அப்புறம் இந்துக்கள் வழிபடக்கூடிய இந்துக்களுடைய நம்பிக்கைகளா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள ஏன் இவங்க ஃபாலோ பண்ணி, அதன்படி அந்த நேரம், காலம் பார்த்து டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க? சோ இவங்க இது மாதிரி பேசக்கூடிய ஹிந்து விரோத கருத்துக்கள், பகுத்தறிவுன்னு பேசக்கூடிய இவங்களுடைய இந்த ஹிந்து விரோத கருத்துக்கள் எல்லாமே
ஜஸ்ட் ஷோ ஆஃப்காக மட்டும்தான். மேடையில மட்டும் இது மாதிரியான பகுத்தறிவு கருத்துக்களை சும்மா பேசுறது. ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் இருக்கு இல்லையா, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டு காலமாக இது மாதிரியான கருத்துக்களை பேசி பேசி பேசியே மக்களை ஏமாத்திட்டாங்க. இப்ப திடீர்னு இந்த காலகட்டத்துல அவங்க பேசினதுக்கு மாறாக வேற ஏதாச்சும் பேசினாலோ, இல்லைன்னா பேசினதுக்கு மாறாக இவங்க வேற மாதிரி நடந்துகிட்டாலோ கண்டிப்பா அதை பார்க்கக்கூடிய மக்கள் கேள்விகள் கேட்பாங்க இல்லையா. அதனாலதான் இவங்க மேடையில மட்டும் தொடர்ந்து பகுத்தறிவுன்னு சொல்லி இத மாதிரியான கருத்துக்களை பேசுறாங்க. பட் மேடையை விட்டு கீழே இறங்கின உடனே இவங்க நடந்துக்கிறதே வேற மாதிரி இருக்கும். இவங்க ஃபாலோ பண்றதே வேற மாதிரி இருக்கும். இவங்க அத ஓட்டுக்காக பண்றாங்களா, அந்த குறிப்பிட்ட ஓட் பேங்குக்காக இது மாதிரிலாம் பேசிட்டு வராங்களா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் ஏங்க மேடையில மட்டும் அது மாதிரி பேசுறாங்க? அவங்க பேசுறத அவங்களே ஏங்க ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க? எனக்கு என்ன புரியலன்னா, இது மாதிரி எல்லாம் இவங்க பேசுனாங்கன்னா, குறிப்பிட்ட அந்த ஒரு கம்யூனிட்டி எப்படி இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? இவங்க இது மாதிரி பேசுறதுனாலயே அவங்க எல்லாருமே இவங்க நம்பிடுவாங்களா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா கூட பரவாயில்ல. ஆனா இவங்க இந்த திராவிடியன் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா மற்ற கம்யூனிட்டிகளை தாக்கி பேசுறது, அதன் மூலியமா அவங்க மனசுல குளிர்ச்சி அடைந்து அதை பார்த்து இன்பமாகி நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் எப்படி இவங்க நினைக்கிறாங்க? ஒருவேளை அது உண்மையா இருக்குமா? இது மாதிரி பேசினாதான் அந்த குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிகள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு எல்லாம் போடுவாங்களா? சனாதன தர்மம் பெண்களை பற்றி சொல்லுகிறது. பெண்கள் அடிப்படையில் கடவுளால் பரத்தையராக படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் அனைவருமே ஆல் விமன் ஆர் prostitutes as per Hindu dharma, மனு தர்மா. எல்லா பெண்களுமே விபச்சாரிகள் தான், கடவுளால் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு அதுதாங்க புரிய மாட்டேங்குது. ரொம்ப வருஷமா எனக்கு இதுதான் புரியவே மாட்டேங்குது. மேடை ஏறினா மட்டும் பகுத்தறிவு குறித்து ஏகப்பட்ட நகைச்சுவைகளை இவங்க எல்லாருமே பண்ணிட்டே இருப்பாங்க. பட் மேடையை விட்டு கீழே இறங்கினா இவங்க எப்படி தெரியுமா இருக்காங்க? அருள்மிகு விநாயகர் போற்றி, அருள்மிகு முருகன் போற்றி, அருள்மிகு சிவன் போற்றி, அருள்மிகு திருமால் போற்றி, அருள்மிகு நடராசர் போற்றி, அருள்மிகு கோதண்டராமர் போற்றி, அருள்மிகு துர்க்கையம்மன் போற்றி, அருள்மிகு அனுமன் போற்றி, அருள்மிகு நவகோள்கள் போற்றி முதலிய தமிழ் அர்ச்சன நூல்களை வெளியிட்டாரு நம்முடைய தலைவர் கலைஞர். இப்படிதான் இருக்காங்க. அண்ட் இவங்க இது மாதிரி பண்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணும் கிடையாது. இந்த தேர்தல் காலகட்டங்கள்ல திமுக காரங்க நாமினேஷன் தாக்கல் பண்ணுவாங்க இல்லையா, அப்பவும் சரி, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவாங்க இல்லையா, அவங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க இல்லையா, அப்பொழுதும் சரி, அவங்களுடைய வாக்குறுதிகளை மக்கள் முன்னாடி எடுத்து வைப்பாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, அப்பவும் சரி, பதவி ஏற்கும் பொழுதும் சரி, முக்கியமான பல நிகழ்ச்சிகளா இருந்தாலும் சரி, எல்லா நேரங்களிலுமே இவங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்த்துதான் ஜோசர் கிட்ட பர்சனலா கேட்டுதான் எல்லாத்தையுமே பண்றாங்க. அதுலயும் நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது எல்லா திமுக காரங்களுமே முக்கியமான அந்த ஒரு நல்ல நாள்ல தான் தாக்கலே செய்வாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தனியா கோவிலுக்கு போறது, கோவில்ல இந்த பூஜை யாகம் இதெல்லாம் நடத்துறது, பக்தர்களை கோவில விடாம கோவில பூட்டி தனியா இவங்க இது மாதிரியான விஷயங்கள் பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம எவ்வளவு பார்த்திருக்கோம். சிறுபான்மையின மக்களுக்கு நாங்க காவலர்கள் அப்படின்னு பேசுறவங்க என்னைக்காச்சும் இது மாதிரி கோயில் குளத்துக்கு போகிற மாதிரி அவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போயிருக்காங்களா? அங்க இது மாதிரியான பூஜைகள் ஏதாச்சும் பண்ணிருக்காங்களா? ஈவன் நம்முடைய தமிழகத்தின் முன்னாள் நிதியமைச்சர் திரு பிடிஆர் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்டர்வியூல திமுக எப்படிங்க ஹிந்து விரோத கட்சியா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி திமுக காரங்க பண்ணக்கூடிய பல விஷயங்களை போட்டு உடைச்சிருப்பாரு. நாமினேஷன் ஃபைலிங் நடக்குது இதே அண்ணா அறிவாலயத்துல நாமினேஷன் ஃபைலிங் அன்னைக்கு 17 ஆரம்பிச்சு 28 வரைக்கும் போகுது. ஆனா 90% மேல் 95% ஒரே நாள் 24 நல்ல நாள் முகூர்த்த நாள்னு பார்த்து அதுவும் 9:10 1:04 ஃபைலிங் நடக்குது. இவ்வளவுதான் திமுக காரங்க போடக்கூடிய பகுத்தறிவு வேஷம். இவங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் நம்ம உள்ள போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க பேசக்கூடிய பகுத்தறிவு அப்படிங்கிறது பல்லு இழிச்சுக்கிட்டு நிக்கும். தலைவரே இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரையா உன்ன கேட்டா? இவ்வளவு நாள் நாம என்ன பேசிட்டு இருந்தோம்? இந்த திமுக இந்த தலைவர்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களே அவங்க பேசக்கூடிய சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றது கிடையாது அப்படிங்கிறது தானே. ஆனா நாம எல்லாருமே கண்டிப்பா பேச வேண்டியது என்னன்னா,
இத மாதிரி இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசக்கூடிய அந்த சித்தாந்தத்தை அவங்களே ஃபாலோ பண்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் எப்படிங்க ஃபாலோ பண்ணுவாங்க? மேடையில மட்டும் ஈவேரா சொன்ன அந்த பகுத்தறிவு கருத்துக்களை பேசுவாங்க. பட் மேடையை விட்டு கீழே இறங்கினதுக்கு அப்புறமா ஈவேராவை இவங்க மதிக்கிறதே கிடையாது. நாமளாச்சும் பரவாயில்ல, அவரை கொஞ்சமாச்சு மதிப்போம். பட் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா மதிக்கிறதே கிடையாது. இதன் மூலமா ஒரு விஷயம் மட்டும் தெள்ள தெளிவா நம்ம எல்லாருக்குமே நல்லாவே புரியுது. அது என்னன்னா, டே பை டே அவங்களுடைய ஐடியாலஜிய அவங்களே நம்புறது கிடையாது. எப்படி இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை நாம செத்த சித்தாந்தம்னு சொல்றோமோ, அந்த நிலையில தான் இப்ப இந்த திராவிட சித்தாந்தமும் இருக்கு. ஆல்ரெடி இந்த திராவிட சித்தாந்தத்தை பெருசா யாரும் ஃபாலோ பண்றதே இல்ல. திராவிட அரசியல் தலைவர்களும் பாத்தீங்கன்னா அவங்க பேசக்கூடிய அந்த விஷயங்களை பெருசா ஃபாலோ பண்றதே கிடையாது. வெறும் பேச்சுக்கு மட்டும்தான் திராவிட மாடல், திராவிட சித்தாந்தம், நாங்கெல்லாம் திராவிடர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே தவிர மற்றபடி திராவிடம்னா என்னன்னு கூட அவங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இது எல்லாமே. சோ அம்புட்டுதான் கைஸ் இந்த கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.